வாடா சகல. என்னையா தலைவா உறவே மாறுது? அது ஒண்ணு இல்லையா, நீ ஐயா கூட வந்து சகலமா ஒத்தாசை பண்றல, அதான் சகலன்னு செல்லமா கூப்பிடுறாரு. நான் நம்ப மாட்டேன், இதுல ஏதோ மர்மம் இருக்குது, திக்குங்குது. பதட்டப்படாதய்யா, அமைதியா கேளு. யோவா சொல்லு. ஊர்ல இருக்கிற சமஞ்ச பொண்ணுங்க சமாச்சாரத்தை எல்லாம் ஐயா கிட்ட சொல்ற சாக்குல என் குழந்தை விஷயத்தையும் சொல்லிட்டியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, பெரிய புதங்கரகத்துக்கு போற வழி கண்டுபிடிச்சிட்டேன். உங்க புத்தி எனக்கு புரியாதா? தலைவரே, என் குழந்தையா குழந்தை வேணாம். யோ, மத்த பொண்ணுங்களை மாதிரி உன் குழந்தையால ஐயா வாடகை கேட்கலையா, கிரையமாவே கேக்குறாரு. என்னங்கடா கிரையம் வாடகைங்கிறீங்க? அவன் என்ன புறம்போக்கு நரமா பணம் கொடுத்து பட்டா போடுறதுக்கு? இடிச்சிருவான். சொல்றத புரிஞ்சுக்கடா பரதேசி. ஊரறிய உன் குழந்தையால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்த போறேன். தலைவர, கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனா 6 மாசத்துல உங்களுக்கு அழுத்து போயிடுமே, அப்புறம் என் குழந்தைய கதி. வேலைப்பா, குழம்பு மாறலாம் கூட்டு மாறலாம், ஆனா சோறு மட்டும் பர்மனன்ட்டியா? அவர் டிஃபனா மாத்திட்டாருன்னா யோ, தாலிய உன் குழந்தைய கழுத்துல தான் கட்டுவார். அப்பப்ப லாலி பாட எவ்வளவு வந்துட்டு போவா, அதை நீ கண்டுக்காத. என்ன சொல்ற? இப்ப யோசிச்சு அவனுக்கு குழப்பமா தான் இருக்கும். இந்த புடி, குடிக்க ஒரு பாட்டில் ரம்மோ, வறுக்க ஒரு கொண்டை சேவலை வாங்கிட்டு போய் யோசி, ஐடியா பளிச்சுன்னு வரும். எனக்கும் ஒரு குழந்தையெல்லாம் போயிட்டாலே. கற்பகா, கற்பகா. என்னங்க? இந்த உப்பு புளி மிளகாலாம் அதுல இருக்குது, காய்கறி பழம் எல்லாம் தோல்ல இருக்குது. மறந்துட்டேனே, வர்ற வழியில உனக்கு ஈஸ்வரிக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி? நீங்களா? எப்படி? என்னால நம்பவே முடியலையே. என்னால கூட தான் நம்ப முடியல. கற்பகா, ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த, விடிய காலம்பர 5 மணி இருக்கும். மின்னல் அடிச்ச மாதிரி என் மூளையில ஒரு கேள்வி, அடே பொண்டாட்டிக்கு பாரமா இருக்கியே, இது தகுமான்னு. போன அரிசாலைக்கு சேண்டா வேலையில கிடைச்சது அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்த இதெல்லாம். ஆமா, ஈஸ்வரி எங்க? ஈஸ்வரி இங்கதான் இருக்க மாமா. ஈஸ்வரி, என்னம்மா இவ்வளவு நேரம் இங்க நின்னுகிட்ட பேசாம இருந்தா? இங்க பிரமாதமா ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்தது, அத அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். நாடகமா? என்ன நாடகம்? அதான் அரிசியால அட்வான்ஸ், புடலங்கா, புடவை. அசத்துட்டீங்க மாமா. என்னடி இது? முதல்ல ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு, அத போய் ஆசையா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு புருஷனா இல்ல, எனக்கு மாமாவா? என்னடி சொல்ற? ஆமா, அந்த தொழில் மட்டும்தான் பாக்கி இருந்தது, இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் எனக்கு தெரியும். உங்க முதலாளிக்கு என் மேல ஆசை, உங்களுக்கு பணத்து மேல ஆசை. உங்க 2 பேர் ஆசையை நிறைவேற்ற இப்படி நல்லவ மாதிரி வேஷம், அப்படித்தானே? சரி, அப்படித்தான் வச்சுக்க. என்ன தப்பு? என்ன தப்புங்கிறேன்? பணக்கார முதலாளி அடியாளுங்களை வச்சு ஒண்ணு தூக்கிட்டு போகாம கௌரதையா என் மூலமா பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காரு. அத பாருமா ஈஸ்வரிய. கேட்டியாக்கா? இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நூல் புடவையில கண்ணை தொடச்சுக்கிறேன், அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட்டு புடவையில கண்ணை தொடச்சுக்கணும். அதான் வித்தியாசம். சும்மா ஆள்ட்டுக்காத. ஒரு ஏழைக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கிறது எவ்வளவா மேல். பால்காரி தங்கச்சி பணக்காரியா வருது எப்படி? இப்படித்தான். இத பாருங்க, கல்யாணங்கிறது மனசை பொறுத்த விஷயம், பணத்தை பொறுத்த விஷயம் இல்ல. எந்த பொண்ணு ஏழையா இருந்தாலும் யோகியமானவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைப்பான். விருப்பம் இல்லாதவருக்கு முந்தான விரிக்கிறதும் ஒரு வகையில விபச்சாரத்துக்கு சம்பந்தம். நான் ஏழை பத்தினியாவே இருந்துட்டு போறேன், என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னங்கடி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க? ஏய், தண்ணி அடிக்காம கெட்ட வார்த்தை பேசாம ஒரு காரியத்தை நடத்த விட மாட்டீங்களே. ராத்திரிக்கு வர நல்லா ஏத்துக்கிட்டு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.